கடகராசி நண்பர்களே, ஒரு காரியத்தில் எடுத்துட்டோம், அந்த காரியத்தை ஜெயிச்சாகணும் சார். ஏன்னா நானும் முயற்சி பண்ணி அடுத்த நிலைக்கு போகிறேன். ஒரு சின்ன தடங்கள் வருது, சறுக்கல் வருது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணின்னு இருக்கும். எஸ், இப்போ தான் நமக்கு அஷ்டம சனியெல்லாம் பூர்த்தியாக அடுத்த நிலைக்கு போயின்னு இருக்கும். அதனால் நம்ம இன்னும் வேகமாக செயல்படும் போது தான் அதுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். கொஞ்ச நாள் கழியட்டும், மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் என்னது எனக்குன்னு பார்த்து எல்லாம் அமைஞ்சதா, ஹோட்டலுக்கு போய் உக்காந்துட்டுருக்கேன், எங்கிட்ட கொண்டு போய் பில்லை கொடுக்குறாங்க, அது என் முகத்தை பார்த்தா அப்படி தெரியுது இருக்குல்ல அப்படின்னு சில யோசனைகள் இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்துறது நல்லது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் ஆடிட்டிங் சம்மந்தமான, அதே மாதிரி அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமான மாற்றங்கள் இருக்கும். வேலை வாய்ப்பில் பலவிதமான தடங்கள் வரும். தயவு செய்து அதை பெருசாக கோச்சிக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. எப்போவுமே அதை கொண்டு போய் மைண்டுக்கு ஏற்றவே கூடாது. ஃப்ரீயாக விடுங்க. எல்லாம் தாண்டி எல்லாம் மாறி வரக்கூடியதாக அமைந்து கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு.